और मैं आपके बीच में स्मरण कर उस बात के ऊपर याद दिलाते रहा. தொடர்ச்சியாக நான் உங்கள் மத்தியிலே நினைவு கூறுகிற காரியங்களை குறித்து நான் பேசி வருகிறேன். जरूर एक हफ्ता के बाद या बीच में मैं कहीं बाहर जाने के चलते नहीं कर सका. நான் இடையிடையே சில வாரங்கள் வெளியிலே போனபடினாலே நான் தொடர்ச்சியாக பேச முடியவில்லை. लेकिन उस सीरीज में मैं आज की बातों को मैं आपके सामने लाने के लिए चाहता हूं. அந்த தொடர் செய்தியின் இன்றைய நாளினுடைய காரியங்களை உங்கள் மத்தியில் வைக்கும்படி விரும்புகிறேன். पहले दिए हुए लगभग 5 हफ्ता में जो कुछ मैंने दिया उसको संक्षेप में कहने के बाद मैं आज की बात को आपके सामने लाऊंगा. கடந்த 5 வாரங்கள் நான் தொடர்ச்சியாக இதிலே பேசின காரியங்களை சுருக்கமாக முதலாவது சொல்ல விரும்புகிறேன். प्रभु आपके साथ बर्ताव करने पाए. ஆண்டவர் உங்களோடு கூட இடைபடுவாராக. प्रभु का वचन में ये पाते हैं स्मरण करो करके इजरायलियों के साथ परमेश्वर ने बार बार कहा. उसको मैं 5 बातों में बांट रहा था. நான் 5 காரியங்கள் எவைகளை ஆண்டவர் திரும்ப திரும்ப இஸ்ரவேலரிடத்திலே சொன்னாரோ நினைவு கூர் என்று சொல்லி அதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். हमारा परमेश्वर हमारे पापों को जिसको हम लोग स्वीकार करके माफी मांगते हैं उसको याद नहीं करता करके बाइबल बतलाती है. வேதம் சொல்லுகிறது நாம் தேவனிடத்திலே அறிக்கை செய்து விட்டுவிட்ட பாவங்களை அவர் நினைவு கூறாமல் இருக்கிற ஆண்டவர். समुद्र के बीच में डाला है करके बाइबल बतलाती है. வேதம் சொல்லுகிறது சமுத்திரத்தின் ஆழத்திலே அதை போட்டு விட்டார் என்று சொல்லி. लेकिन जब इजरायलियों के साथ परमेश्वर ने बातचीत किया, எப்பொழுது ஆண்டவர் இஸ்ரவேலரிடத்திலே பேசினாரோ पहला उसने कहा कि अपनी गुलामी दशा को कभी भूलना नहीं. ஆண்டவர் சொன்னார் உன்னுடைய அடிமைத்தனத்தின் காரியங்களை ஒரு நாளும் மறந்து விட வேண்டாம். मैंने आपको याद दिलाने के लिए कोशिश किया. நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த முயற்சி செய்தேன். वो क्या है? அது என்ன? गुलामी बहुत खतरनाक है. அங்க அடிமைத்தனம் மிகவும் மோசமான ஒரு காரியம். और वो जो है लोगों को सड़ा देता है. அது ஜனங்களை முற்றிலுமாக ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். इसलिए आप जब अपनी गुलामी के बारे में सोचेंगे अन्य लोगों की गुलामी को हटाने के लिए आप कोशिश करेंगे. ஏனென்றால் நீ எப்பொழுது உன்னுடைய அடிமைத்தனத்தின் நாட்களை நினைவு கூறுகிறாயோ மற்றவர்களை அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கக்கூடிய காரியங்களை செய்ய வேண்டும். और साथ ही साथ उनके लिए दया दिखाने के लिए तरस खाने के लिए भावना को पैदा करेंगे. அப்படிப்பட்டதான ஜனங்களின் மேல உள்ள கரிசனையும் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களையும் நமக்குள்ளே உண்டாக்க வேண்டும். इसलिए अपने गुलामी को याद करो करके प्रभु ने कहा. எனவே தான் ஆண்டவர் சொன்னார் உன்னுடைய அடிமைத்தனத்தை நீ நினைவு கூர். मिस्रियों के गुलामी में इजरायलियों ने कितने तकलीफ उठाया आप और हम जानते हैं. நீங்களும் நானும் அறிந்திருக்கிறபடி எகிப்தின் அடிமைத்தனத்திலே ஜனங்கள் எவ்வளவாய் அங்கே பாதிக்கப்பட்டார்கள் என்பதை அறிந்திருக்கிறோம். फिर मैंने एक बात को लाया. இரண்டாவதாக இன்னும் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். कि रास्ता को याद करो. உங்களுடைய பாதைகளை நினைவு கூறுங்கள். और जिस प्रकार परमेश्वर ने तुम्हारे लिए साथ दिया 40 बरस तुम्हें लिए चला उसको याद करो. 40 ஆண்டுகளாக ஆண்டவர் நடத்தி வந்த பாதை உங்களுக்கு ஆண்டவர் செய்த உதவிகள் இவைகள் எல்லாவற்றையும் நினைவு கூறும்படி சொல்லுகிறார். किस प्रकार उसने लाल समुद्र को 2 टुकड़ा किया. எப்படியாக ஆண்டவர் சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிரித்தாரோ और चट्टानों में से पानी निकाला. அங்கே கன்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினார். प्रतिदिन मन्ना गिराया. ஒவ்வொரு நாளும் மன்னாவை பொழிய பண்ணினார். मांस को भी लाया. அங்கே அவர்களுக்கு புசிக்க மாமிசத்தையும் கொடுத்தார். और जहां कहीं वे पुकारते थे परमेश्वर ने उनको सुना था. எங்கெங்கெல்லாம் அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் கேட்டார். जिन चमत्कारों को दुनिया अभी तक नहीं देखा उसको उन लोगों को दिखाया. இதுவரைக்கும் உலகத்திலே ஜனங்கள் கண்டிராத அற்புத அடையாளங்களை ஆண்டவர்களுக்கு முன்பாக செய்தார். इन बातों के द्वारा परमेश्वर की महत्वता को तुम याद करो जो तुम्हारे संग चलता है करके प्रभु ने कहा था. இந்த மகத்துவமான காரியத்தை ஆண்டவர் உங்களோடு கூட நடந்து வந்து செய்த காரியங்களை மறந்து விட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்கிறார். जहां कहीं लोग प्रार्थना करते थे इन सारी बातों को याद करके चाहे भजन संगीता में हो या दानियल की किताब में हो या नहेमिया की किताब में हो या स्टीफनुस के प्रचार में हो उन्होंने इन सारी बातों को याद किया. எனவே எங்கெங்கெல்லாம் ஜனங்கள் ஜெபம் செய்தார்களோ ஒருவேளை அது ஸ்தேவானுடைய காரியமா இருந்தாலும் சரி அல்லது சங்கீதங்களின் புத்தகத்திலே இருந்தாலும் சரி தானியேலுடைய புத்தகத்திலே இருந்தாலும் சரி இவைகளை எல்லாம் நினைவு கூர்ந்தவர்கள் ஜெபித்தார்கள். परमेश्वर ने उनको याद दिलाने के लिए कहा भी था. ஆண்டவர் அவர்களை நினைவு கூறும்படி சொல்லி இருந்தார். बाइबल बतलाती है 40 दिन उनका कपड़ा पुराना नहीं हुआ उनका जूता घसीटा नहीं. அவர்களுடைய வஸ்திரம் 40 ஆண்டுகளாக அங்கே கிழிந்து போகவும் இல்லை அவருடைய பாதரட்சை பழதாகவும் இல்லை. प्रभु के नाम की स्तुति प्रशंसा हो. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. साथ ही साथ तीसरी बात उनको याद दिलाने के लिए कहा, याद करने के लिए कहा. वो ये है
वो बलवा करने की बातें। அங்கே அவர்கள் முரட்டாட்டம் செய்த காரியங்களையும் நினைவு கூறும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். और उसमें मैं थोड़ा लंबा समय आपको उसमें आपको ला के रखा था ताकि आपके अंदर मेरे अंदर वो बलवा करने की भावना ना होने पाए. இந்த காரியத்தை பேசும் பொழுது அதிகமான நேரத்தை நான் எடுத்துக்கொண்டேன் என்றால் இப்படிப்பட்ட முரட்டாட்டம் பண்ணுகிற காரியம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இல்லாமல் இருப்பதற்காக. सब बातों में इस्राएलियों ने तो उनको बलवा किया, उसके विरोध में बलवा किया था. எல்லா காரியத்திலும் கிட்டத்தட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் முரட்டாட்டம் செய்தார்கள். अगुओं के विरोध में किया था, தலைவர்களுக்கு விரோதமாய் செய்தார்கள். जो परमेश्वर ने दिया था उसके विरोध में किया था. ஆண்டவர் என்னெல்லாம் கொடுத்தார் அவைகளுக்கு விரோதமாய் செய்தார்கள். और उनके मन के लायक बात के पाने के लिए उन्होंने बलवा किया था. அவர்களுடைய மனதின் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக முரட்டாட்டம் செய்தார்கள். बलवा करना मूर्ति पूजा का बराबर करके बाइबल बतलाती करके मैंने आपको याद दिलाया. வேதம் சொல்லுகிறது முரட்டாட்டம் செய்வது விக்கிர ஆராதனைக்கு சமம் என்று. ठोना के बराबर है. அங்கே செய்வினை செய்வதற்கு சமானமானது. प्रभु के नाम की स्तुति महिमा होवे. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. आज मैं अंत में दो बात को याद दिलाने के लिए चाहता हूं. இன்றைக்கு கடைசியாக இரண்டு காரியங்களை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். पहले देखिएगा, मेरे साथ खोलिएगा व्यवस्थावरण उसका 24वां अध्याय उसका 9वां पद को देखिएगा. முதலாவதாக உபாகமத்தின் புத்தகம் 24வது அதிகாரம் 9வது வசனம். व्यवस्थावरण उसका 24 अध्याय का 9वां पद. உபாகமம் 24வது அதிகாரம் 9வது வசனம். स्मरण रख कि तेरे परमेश्वर यहोवा ने जब तुम मिस्र से निकलकर आ रहे थे तब मार्ग में मरियम से क्या किया. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே உங்கள் தேவனாகிய கர்த்தர் மிரியாமுக்கு செய்ததை நினைத்துக் கொள்ளுங்கள். प्रभु के नाम की स्तुति महिमा होवे. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. एक और बात को भी मैं बतलाने जा रहा हूं. இன்னும் ஒரு காரியத்தையும் உங்களுக்கு நான் சொல்ல வருகிறேன். दोनों के अंदर बहुत सी बातें सीखने के लिए है. இந்த இரண்டு காரியங்களுக்கும் மத்தியிலே अनेक காரியங்கள் நாம் கற்றுக்கொள்ள முடியும். लेकिन बीच में उसके और एक बात को वो दिखाता, उसके ऊपर मैं ज्यादा जोर देने के लिए चाहता हूं. ஆனால் அவைகளுக்கு மத்தியிலே ஒரு காரியத்தை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறார். அவைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். उस वचन को भी देख लेंगे, उसके बाद हम इसके ओर आएंगे. அந்த வசனத்தையும் பார்க்கலாம், அதற்கு பிற்பாடு இந்த வசனத்துக்கு வரலாம். 25वां अध्याय 25வது அதிகாரம். व्यवस्थावरण उसका 25वां अध्याय. உபாகமம் 25வது அதிகாரம். वहां पर 17-18 पद को पढ़ेंगे. 17-18 वसनங்களை வாசிக்கலாம். स्मरण रख कि जब तू मिस्र से निकलकर आ रहा था तब अमालेक ने तुझसे मार्ग में क्या किया. अर्थात उनको परमेश्वर का भय न था, इस कारण उसने जब तुम मार्ग में थका मांदा था तब तुझ पर चढ़ाई करके जितने निर्बल होने के कारण सबसे पीछे थे उन सबों को मारा. எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமிலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. इन दोनों घटना को प्रभु याद दिलाने के लिए कहता है. இந்த இரண்டு சம்பவங்களையும் ஆண்டவர் நினைவு கூறும்படி சொல்லுகிறார். लेकिन आखिरी में मैं बतलाऊंगा क्यों इन दोनों को मैं एक साथ लेता हूं. நான் கடைசியாக சொல்லுவேன் ஏன் நான் இந்த இரண்டு காரியங்களையும் ஒருமித்து கொண்டு வருகிறேன். लेकिन कुछ बातों को हम देखेंगे. मरियम के साथ प्रभु ने क्या किया. மிரியாவோடு கூட ஆண்டவர் என்ன செய்தார். जबकि मरियम के बारे में हम सबों को मालूम है. ஏனென்றால் மிரியாமை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். जब वो लड़की थी, எப்பொழுது அவள் ஒரு பிள்ளையாய் பெண் பிள்ளையாய் இருந்தாளோ, मूसा का बचाने के लिए उसने बहुत बड़ा हिम्मत का काम किया. மோசேயை தப்புவிப்பதற்காக மிக தைரியமாக ஒரு காரியத்தை செய்தாள். कानून के विरोध में, सरकार के विरोध में डरे बिना विश्वास को लेके उसने बहुत बड़ा काम की. சட்டத்துக்கு விரோதமாக, அரசாங்கத்துக்கு விரோதமாக அவள் மிகவும் தைரியமாக ஒரு காரியத்தை செய்கிறாள். प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. मरियम की बातों को जो छोटी थी उस समय की बातों को देख के मैं कभी-कभी चकचकाता हूं. இந்த மிரியாமுடைய சிறு பிள்ளையாக இருந்த நாட்களிலே செய்த காரியங்களை நினைத்து பார்க்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமா हो இருக்கிறது. सकता है 6 साल या 7 साल की होगी. ஒருவேளை 6 அல்லது 7 வயதாக இருந்திருக்கலாம். विश्वास में इतनी मजबूत थी उतनी छोटी उम्र में. விசுவாசத்திலே இவ்வளவு அவள் பலமுள்ளவளாய் காணப்பட்டால் சின்ன जहां வயதிலே. सिपाही लोग चलते हैं वहां पर जाके खड़ा होना. அங்கே அங்கே போர் வீரர்கள் அங்கே அணிவகுத்து போகிற இடத்திலே நிற்க வேண்டும். इजरायलियों के सारे लड़कों को मारने के लिए आज्ञा है एक लड़के के हाथ में लेके चलना. அங்கே எல்லா ஆண் பிள்ளைகளும் இஸ்ரவேலருக்குள்ளே கொலை செய்யப்பட வேண்டிய அப்படிப்பட்ட கட்டளை பிறந்த நாட்களிலே அங்கே ஆண் பிள்ளை எடுத்துக்கொண்டு நடக்க வேண்டும். टोकरी में बैठा हुआ मूसा को क्या होगा करके जाने बिना
बहुत परमेश्वर काम करेगा करके उस विश्वास को उसने जाहिर किया। அங்கே கூடையிலே வைக்கப்பட்டிருக்கிற மோசேவுக்கு என்ன ஆகுமோ என்கிற காரியம் தெரியாவிட்டாலும் விசுவாசத்தின் அடிப்படையிலே செயல்பட்டாள். प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. इस प्रकार विश्वास से अपने जीवन को शुरू की थी। இப்படியாக விசுவாசத்தினாலே தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தவள். जब मूसा का 80 बरस हुआ, मूसा लौट आ रहा है अपने पुराने काम को आगे ले जाने के लिए। எப்பொழுது மோசே 80 வயதா இருக்கும் பொழுது அங்கே திரும்பமாக எகிப்துக்கு வந்து தன்னுடைய வேலை ஆரம்பிக்கிற அந்த நாட்களிலே बुलाहट को पूरा करने के लिए तैयार हो रहा है, தன்னுடைய அழைப்பை நிறைவேற்றுவதற்காக அங்கே ஆயத்தமாகிறார். उस समय वो पहचानी है यही मूसा है जिसको मैंने बचाया। அப்பொழுது அவர் அழிந்து கொள்ளுகிறாள், நான் எந்த மோசேயை தப்பித்தேனோ அந்த மோசே இவர்தான் என்று சொல்லி. जैसा इजरायली लोग निकले वो भी साथ निकली थी। எப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டார்களோ இவளும் அங்கே புறப்பட்டு வந்தாள். लाल समुद्र टुकड़ा हुआ, எப்பொழுது சிவந்த சமுத்திரம் இரண்டாக பிரிந்ததோ, जब उसमें परमेश्वर ने मिस्रियों को मार डाला, எப்பொழுது ஆண்டவர் அந்த முழு எகிப்தியர்களையும் அங்கே மூழ்கடித்தாரோ, अब वो वहां अन्य लोगों को उत्साहित करके और आराधना में ले चलती है। மற்றவர்களை உற்சாகப்படுத்தி ஆராதனையை நடத்துகிறவளாய் காணப்பட்டவள். परमेश्वर की इतनी महिमा करती है, उसके शब्दों से पता चलता है। அந்த வார்த்தைகளை நாம் பார்க்கும் பொழுது தெரியும் ஆண்டவருக்கு அவள் எவ்வளவாய் மகிமையை கொடுத்தாள். निर्गमन का 15वां अध्याय में उसकी गीत वहां पर लिखा गया है। அங்கே யாத்ராகமத்தின் 15வது அதிகாரத்திலே நாம் இதை பார்க்க முடியும். वो पूरा बाजा बजाते हुए लोगों को आगे उत्साहित करते आराधना के वो लोगों के ले जाती है। அவள் நல்ல இசைகளை இசைத்து ஜனங்களை ஆராதனையில் நடத்துகிறவளாய் காணப்பட்டாள். और गुलामी में से छुटे हुए लोगों का आराधना का ताकत को आप वहां पर देखते हैं। அங்கே அடிமைத்தனத்திலிருந்து வெளிவந்த ஜனங்களுடைய அந்த ஆராதனையின் வல்லமையை நாம் பார்க்க முடியும். आनंद को जाहिर करती है। அங்கே மிகவும் ஆனந்தத்தை வெளிப்படுத்துகிறாள். बाइबल बतलाती है मूसा, हारून और मिरियम भी भविष्यवाणी करने वाले थे करके हम मीका की किताबें पढ़ते हैं। மீகாவிலே நாம் பார்க்கிறோம் மோசே, ஆரோன், மிரியாம் இவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. इसका मतलब परमेश्वर उसको जंगल में भी इस्तेमाल करते रहा। அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அப்படிப்பட்ட வனாந்தர பிரயாணத்திலும் ஆண்டவரினால் உபயோகப்படுத்தப்பட்டவள். परमेश्वर ने उसको भविष्यवाणी करने के लिए इस्तेमाल करता था। ஆண்டவர் அவளை தீர்க்க தரிசனம் சொல்லுகிற காரியத்திலே உபயோகப்படுத்தி இருந்தார். भविष्यवाणी क्या है? தீர்க்க தரிசனம் என்ன? परमेश्वर का मुंह बन के लोगों से बातचीत करना, ஆண்டவருடைய வாயாக இருந்து ஜனங்களுடன் பேசுவது, परमेश्वर के विचार को लोगों तक पहुंचाना, ஆண்டவருடைய எண்ணங்களை ஜனங்கள் வரைக்கும் கொண்டு போவது. इसका मतलब परमेश्वर ने उसको इस्तेमाल भी किया। அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஆண்டவர் அவளை உபயோகப்படுத்தி இருந்தார். लेकिन वो तृप्त नहीं रही। ஆனால் அவளுக்குள்ளே திருப்தி உண்டாகவில்லை. उसने धीरे धीरे करके एक और जन को भी अपना ली, अपना भाई हारून को। அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோடு கூட ஆரோனையும் அவள் இழுத்துக் கொண்டாள். मेरी बातों को थोड़ा ध्यान से सुनिएगा। என்னுடைய காரியங்களை கொஞ்சம் கவனமாய் கேளுங்கள். अगर आप गिनती की 12वां अध्याय को देखेंगे, ஒருவேளை நீங்கள் எண்ணாகமத்தின் 12வது அதிகாரத்தை பார்ப்பீர்களானால் वहां पर उसकी बातें पूरी तरह से खुलासा किया गया है। அங்கே மிகவும் வெளிப்படையாக அவளுடைய காரியங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. उसमें से एक दो पद को मैं आपको दिखाने के लिए चाहता हूं। அதனுடைய ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். गिनती की किताब उसका 12वां अध्याय, எண்ணாகமம் 12வது அதிகாரம் पहले पद और दूसरे पद को हम देखेंगे। முதலாவது இரண்டாவது வசனங்களை நாம் பார்க்கலாம். गिनती की किताब 12वां अध्याय का पहला और दूसरा पद को देखिएगा। எண்ணாகமம் 12 1 2 வசனங்கள். मूसा ने तो एक कुशी स्त्री के साथ विवाह कर लिया था, सो मरियम और हारून उसकी उस विवाहिता कुशी स्त्री के कारण उसका निंदा करने लगे। उन्होंने कहा कि यहोवा ने केवल मूसा ही के साथ बातें की है, क्या उसने हमसे भी बातें नहीं की? उनकी ये बात यहोवा ने सुनी। எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணி இருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். एक छोटी सी पारिवारिक लड़ाई को वो अन्य लोगों के सामने लाती है। இங்கே ஒரு குடும்ப பிரச்சனை அல்லது குடும்ப சண்டையை மற்றவர்களுக்கு முன்பதாக இவள் கொண்டு வருகிறாள். मूसा का विवाह के समय कोई व्यवस्था नहीं दिया गया था।
மோசேயின் திருமணமான அந்த நாட்களிலே அங்கே ஆண்டவருடைய நாளாலே கட்டளைகளோ காரியங்களோ பிறக்கவில்லை. वहां पर यह नहीं दिया गया था इजरायली लोग जो है अन्य देश के लोगों से शादी नहीं करना करके कोई कानून नहीं दिया गया था. ஆண்டவரினாலே அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய தேசத்து பெண்களை விவாகம் பண்ணக்கூடாது என்கிற சட்டங்கள் காரியங்கள் கொண்டு வரப்படவில்லை. परमेश्वर ने नहीं दिया था. ஆண்டவர் கொடுக்கல. बात को थोड़ा सा ध्यान से सुनिएगा. காரியங்களை கவனமாய் கேளுங்கள். ये कुशी स्त्री कौन है करके कुछ वाद विवाद है. இந்த எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ யார் என்கிற காரியத்துல சில வாதங்கள் உண்டு. कुछ लोग कहते हैं सिपोरा कई कहा जाता है. அவர் சிலர் சொல்றாங்க சிப்போராவை சார்ந்தவள் என்று. ना कुछ लोग कहते हैं नहीं एक और स्त्री से भी मूसा शादी किया करके. இன்னும் சிலர் சொல்றாங்க இல்ல இன்னும் ஒரு ஸ்திரீயும் மோசே விவாகம் பண்ணியிருந்தார். लेकिन मैं उसमें नहीं जाने के लिए चाहता. நான் அதிலே போக விரும்பல. लेकिन एक बात है कि वो कोई गलती नहीं किया है उन दिनों की बातों के अनुसार. அந்த நாட்களின் காரியங்களின் அடிப்படையிலே மோசே தவறு செய்யவில்லை. परंतु ஆனால் उस बात को लेके அந்த காரியங்களை எடுத்துக்கொண்டு अपनी बातों को सामने लाने के लिए தன்னுடைய காரியங்களை முன்பதாக கொண்டு வருவதற்காக मिरियाम इस्तेमाल करती है. அங்கே मिरियाम इस्तेमाल அங்கே மிரியா இப்படியாக காரியங்களை செய்கிறாள். क्या करती है? என்ன சொல்றா? हम लोगों को भी कुछ करो, எங்களுக்கும் கொஞ்சம் ஏதாவது செய், हम लोगों को भी आदर दो, எங்களுக்கும் சில காரியங்களை கொடு, हम लोगों के मूसा का स्थान दो, எங்களுக்கும் மோசே போல அந்த பதவியை கொடு, हम लोगों को भी अधिकार दो. எங்களுக்கும் அதிகாரம் கொடு. इस बात को लेके 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 हारून को भी निकाल दी. இந்த காரியங்களை கொண்டு வந்து ஆரோனையும் இழுத்து விட்டாள். इसलिए परमेश्वर ने हारून को कोढ़ की बीमारी नहीं दी परंतु मिरियाम को दिया. எனவேதான் ஆண்டவர் ஆரோனுக்கு அந்த குஷ்டரோகத்தின் வியாதியை கொடுக்கல, மிரியாமுக்கு கொடுத்தார். कई बार हम दूसरी बातों को मन में रखते हुए पेश करते हैं कोई दूसरी बात को. நாம் अनेक நேரங்களிலே ஏதோ ஒன்றை உள்ளே வைத்துக்கொண்டு வேறு விதமான காரியங்களை வெளியே காட்டுகிறோம். प्रभु का वचन में ये पाते हैं. நாம் வேத वचनத்திலே இதை பார்க்கிறோம். जब यीशु इस संसार में था ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்த பொழுது उसके चेले खेत में होके जा रहे थे அந்த சீஷர்கள் எல்லாம் வயல்வெளியில நடக்கிறார்கள். और क्या कर रहे थे? அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? और वे वहां पर थोड़ा सा फल को तोड़ के उसको खाने लगे. நெற்கதிர்களை கொஞ்சம் எடுத்து அவர்கள் சாப்பிட ஆரம்பித்தார்கள். मत्ती रचित सुसमाचार उसका 12वां अध्याय में उसको देखते हैं. மத்தேயு 12வது அதிகாரத்தில் இதை பார்க்கிறோம். पढ़ा पहला पद को पढ़िएगा. முதலாவது வசனத்தை வாசிக்கலாம். मत्ती रचित सुसमाचार उसका 12 अध्याय का पहला पद. மத்தேயு 12வது அதிகாரம் முதலாவது வசனம். उस समय यीशु सबत के दिन खेतों में से होकर जा रहा था. उसके चेलों को भूख लगी सो वे बालें तोड़ तोड़ कर खाने लगे. அக்காலத்திலே இயேசு ஓய்வு நாளில் பயிர் வழியே நடந்து போனார். அவருடைய சீஷர்கள் பசியாயிருந்து கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினார்கள். यीशु के साथ रहने से भी उनको भूखा रहना पड़ा. இயேசுவோடு கூட இருந்த போதிலும் அவங்களுக்கு பசியா இருக்க வேண்டியதா இருந்துச்சு. प्रभु के नाम की स्तुति प्रशंसा हो. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. जो प्रभु ने 5000 लोगों को आराम से खिला दिया, इन लोगों को थोड़ा भूखा रहने दिया. ஆண்டவர் எந்த ஆண்டவர் 5000 பேருக்கு அப்படி சாதாரணமா போஷித்தாரோ, ஆனா இவர்களை பசிக்குள்ளாக வைக்க வேண்டியதா இருந்தது. प्रभु के उसके पीछे बहुत सी बातें हैं. அதற்குள்ளாக अनेक காரியங்கள் உண்டு. मैं उसमें नहीं जाने के लिए चाहता हूं. அதிலே நான் செல்ல விரும்பவில்லை. यहाँ चेले लोग तुरंत वहां उन खेतों में से कुछ बातों को लेके बैठ के खाने लगे. அவர்கள் அங்க அதிலே இருந்த சில காரியங்கள் கதிர்களை எடுத்து கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. तुरंत पीछे कुछ लोग उनके ऊपर दोष लगा रहे हैं. உடனே பின்னாடி இருந்து சிலர் அங்கே குற்றம் சாட்டுகிறாங்க. इनका नजर कुछ न कुछ अक्यूजेशन उनके ऊपर लगाते रहना. இவங்களுடைய எண்ணங்களே ஏதாவது ஒண்ண சொல்லி குற்றம் சாட்டணும். इनका दिल में एक ही बात है, दोष लगाओ दोष लगाओ दोष लगाओ दोष लगाओ दोष लगाओ. இவர்களுக்குள்ள இருந்த ஒரே காரியம் குற்றம் சாட்டு குற்றம் சாட்டு குற்றம் சாட்டு எதையாவது குற்றம் சாட்டு. सास ससुर में यही होता है. மாமியார் மருமகளுக்கு இது உண்டாகும். कुछ भी करो कुछ न कुछ कुछ न कुछ என்ன செஞ்சாலும் அதுல சண்டை, அதுல பிரச்சனை. अरे कुछ न कुछ ஏதோ ஒரு காரியம் குற்றம். चाय थोड़ा लेट आ गया, इतना देर बनता है चाय बनने के लिए. டீ போட கொஞ்சம் லேட் ஆயிட்டா. டீ போடுறதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா? अगर जल्दी ला दीजिएगा. पानी को ठीक से उबालिए कि नहीं कि उसमें कंदर रहता होगा, कीड़ा रहता होगा, मुझे मारने के लिए तुम काम कर दिया है. तो वो ऐसा उल्टा बोलने लगी. உடனே வேகமாற்றிய போட்டு கொண்டு வந்துட்டா, நீ இவ்வளவு சீக்கிரத்துல ஒழுங்கா கொதிக்க வச்சியா இல்லையா, அந்த தண்ணியில என்னெல்லாம் இருந்துச்சோ. वो कीड़ा का मरने समय तक उसको उबालना चाहिए था. அதுல இருக்கிற கிருமிகள்லாம் அழியறது வரைக்கும் நீ நல்லா கொதிக்க வச்சிருக்கணும். अगर सही टाइम पर ला दीजिएगा
சரியான நேரத்துல கொண்டு வந்துட்டீங்கன்னா क्या तुम्हारा और काम है इसलिए हमको दे के निपटा के फिर जाने के चक्कर में है? உனக்கு வேற ஏதோ வேலை இருக்குதா, எனக்கு இதை தந்துட்டு வேலையை முடிச்சுட்டு போயிடலாம்னு நினைக்கிறியா? इसी प्रकार इनको उनके ऊपर दोष लगाना, कुछ ना कुछ कहते हैं, दोष लगाना, इनका काम है दोष लगाना। இப்படிப்பட்டவர்களுடைய காரியங்கள் என்னன்னா குற்றஞ்சாட்டுறதுதான் உங்களுடைய வேலையே. प्रभु के नाम की स्तुति महिमा हो। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. एक सुंदर बात को यीशु ने कहा, மிகவும் அருமையான ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். 7वां पद को पढ़िएगा, 7வது வசனம். उसका कारण प्रभु बतलाता है। அதனுடைய காரணத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். मत्ती रचित सुसमाचार 12 अध्याय का 7वां पद को देखिएगा। மத்திய 12வது அதிகாரம் 7வது வசனத்தை ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். वहां पर गूढ़ बात को प्रभु दिखाता है। அதனுடைய சரியான ஆழத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். यदि तुम इसका अर्थ जानते हो कि मैं दया से प्रसन्न हूं, बलिदान से नहीं, तो निर्दोष को दोषी न ठहराते। பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். निर्दोष को दोष बनाने का कारण क्या है? குற்றமில்லாதவர்களை குற்றப்படுத்துவதற்கான காரணம் என்ன? तुम्हारे दिल में दया के लिए जरा सा भी जगह है नहीं। உங்களுடைய இதயத்திலே அங்கே நீங்கள் இரக்கத்திற்கான கொஞ்சம் கூட இடம் இல்ல. तुम केवल रूल्स एंड रेगुलेशन के ऊपर निर्भर रहोगे। நீங்கள் சட்டதிட்டத்திற்கு மேலேயே நின்று கொண்டிருக்கிறீர்கள். मनुष्य को रूल के अंदर घुसाने की कोशिश करोगे। இப்படிப்பட்டதான உபதேசங்கள் சட்டங்கள் இவைகளுக்குள்ளவே ஜனங்களை அடக்கி வைக்க பார்க்கிறீர்கள். और मनुष्य के लिए रूल बनाता है कि मदद करने के लिए। மனிதர்களுக்கென்று இப்படிப்பட்ட நியமங்கள் சட்டங்கள் உண்டாக்கப்பட்டது அவர்களுக்கு உதவி செய்வதற்காக. लेकिन तुम नियम बनाते हो मनुष्यों को एकदम गुलाम बनाने के लिए। ஆனால் மனிதர்களை அடிமைகளாக மாற்றுவதற்காக நீங்கள் சட்டத்தை உண்டு பண்ணுகிறீர்கள். परमेश्वर के दिल को तुम पहचानते नहीं हो। ஆண்டவருடைய இருதயத்தை நீங்கள் அறியவில்லை. इसलिए निर्दोषों को दोषी ठहराते हो। எனவேதான் நீங்கள் குற்றமில்லாதவர்களை குற்றப்படுத்துகிறீர்கள். तुम्हारे दिल में दया के लिए जरा सा भी जगह नहीं। உங்களுடைய இருதயத்திலே இரக்கத்திற்கான கொஞ்சம் கூட இடமில்லை. प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. भाई बहन, हम भीतर कुछ बातों को रख के बाहर किसी के ऊपर दोष लगाते हैं, हमें 10 बार सोचना पड़ेगा। நாம் எப்பொழுது நமக்குள்ளே வேறு விதமான காரியங்களை வைத்துவிட்டு வெளியிலே வேறு விதத்திலே நாம் மற்றவர்களை குற்றம் சாட்டுகிறோமோ நாம் 10 முறை அவைகளை யோசிக்க इस வேண்டும். बात को सब कोई कहते होंगे, आप भी जानते होंगे। இந்த காரியத்தை எல்லாரும் அறிந்திருக்கிறோம், நீங்களும் ஒருவேளை அறிந்திருக்கலாம். जब दूसरों को तुम कहते हो, याद करो 3 उंगलियां तुम्हारे ओर, 1 उंगली परमेश्वर की ओर। எப்பொழுது நீ நீ என்று சொல்லி மற்றவர்களை நாம் குற்றம் சாட்டுகிறோமோ இதை நாம் நினைவில் வைக்க வேண்டும். 3 விரல்கள் என்னை நோக்கி இருக்கிறது, ஒரு விரல் மேலே ஆண்டவரை நோக்கி இருக்கிறது. जब तुम करके दोष लगाने के लिए शुरू करते हो, எப்பொழுது நீ நீ என்று குற்றம் சாட்டுவதற்கு முயற்சி செய்கிறீர்களோ, तुम 3 बार अपने को भी दोषी ठहराते हो। நீ உன்னை 3 முறை குற்றவாளிகளாகிறாய். साथ ही साथ तुम्हारा सृजनहार को भी तुम दोषी ठहराते हो। அதோடு கூட நம்மை உண்டாக்கின ஆண்டவரையும் குற்றவாளி ஆக்குகிறாய். इसलिए मूसा ने वहां कुछ नहीं किया, लेकिन परमेश्वर उतराया करके बाइबल बतलाती है मिरियम के बारे में। எனவே தான் இந்த மிரியாவுடைய காரியத்திலே மோசே ஒன்றுமே செய்யவில்லை, ஆண்டவரே இறங்கி வருகிறார். प्रभु आके कह रहा, तीनों खड़ा ये मेरे सामने आ जा। ஆண்டவர் இறங்கி வந்து சொல்கிறார், 3 பேரை எனக்கு முன்பதா வா. मूसा कुछ नहीं कहा, மோசே ஒண்ணும் சொல்லல, कुछ नहीं कहा, ஒண்ணும் சொல்லல. उस खुशी स्त्री के संबंध में इनकी बात नहीं। அப்படிப்பட்ட அந்த எத்தியோப்பியருடைய அந்த ஸ்திரீனோடு கூட எந்த காரியமும் இல்லை. परंतु ஆனா हम लोगों के द्वारा भी परमेश्वर बातचीत किया है, எங்க கூட ஆண்டவர் பேசலையா? हम लोगों को भी इस्तेमाल किया है, எங்களை ஆண்டவர் உபயோகப்படுத்தலையா? हम भी बड़े हैं, நாங்களும் பெரிய ஆளு தான், हम भी बराबर हैं। நாங்களும் சமமானவங்க தான். जो इस प्रकार का विचित्र विचार रखता है वो दूसरों को जल्दी दोषी बनाता है। இப்படிப்பட்ட வித்தியாசமான எண்ணெய் உடையவர்கள் மற்றவர்களை வெகு சீக்கிரத்திலே குற்றம் சாட்டுகிறவர்களா இருப்பார்கள். प्रभु क्या कहता है? ஆண்டவர் என்ன சொல்றாரு? 7वां पद में, 7வது வசனத்துல, गिनती के 12 अध्याय का 7वां पद, எண்ணாகமம் 12வது அதிகாரம் 7வது வசனம். ये सुनो, वो मेरे सामने एक उत्तम सच्चे दास है, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். मेरे सब घराने में विश्वास योग्य दास है। तुम आराम से मुंह खोल के कुछ बोल देते हो। என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன், நீ பாட்டுக்கு வாய் திறந்து நீ குற்றம் சாட்டுகிறாயே. 8वां पद में लिखा है, 8வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், तुमको डर क्यों नहीं रहा? ஏன் உங்களுக்கு பயம் இல்லாமல் போயிற்று?
निंदा करने के लिए डर कहां चला गया? நீங்கள் நிந்திப்பதற்கு உங்களுக்குள்ளே பயம் இல்லாமல் போனது என்ன? प्यारों, आज भी परमेश्वर इस बात को याद करने के लिए वहां इजरायलियों का कहता है। அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் இன்றைக்கும் ஞாபகப்படுத்தும்படி அங்கே இஸ்ரவேலுக்கு मैं சொல்கிறார். इसको देख के आपको डराने के लिए नहीं चाहता हूं, இந்த காரியங்களை சொல்லி உங்களை பயமுறுத்த நான் விரும்பவில்லை. परंतु आपके अंदर सही भावना को लाने के लिए चाहता हूं। ஆனால் உங்களுக்குள்ளே சரியான ஒரு எண்ணத்தை கொண்டு வர விரும்புகிறேன். Before accusing somebody, आप किसी को दोषी ठहराने के पहले listen. आप ध्यान से सुनिएगा. You have to check 10 times. आप अपने आप को 10 बार सोचना होगा. You may not know the whole story. आप शायद नहीं जानते हैं तो पूरा कहानी क्या है. You may not see the whole picture. आप पूरा तस्वीर को शायद नहीं जानते You होंगे. might have knowledge about small things, आपके अंदर बहुत सीमित नॉलेज हो सकता है, but with that you can start accusing. लेकिन उसी को लेके आप दोषी ठहराने के लिए कोशिश करते ये हैं. न केवल अपने में रहता औरों का फैलता है। இது தன்னோடு கூட இருப்பதில்லை, மற்றவர்களையும் இதிலே இழுக்கிறதுக்கான காரியம். मिरियम धीरे धीरे करके हारून को भी खींच ली है। இந்த மிரியாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரோனையும் இழுத்துக் கொள்ளுகிறாள். अच्छा व्यक्ति को भी बर्बाद कर देता है, நல்ல மனுஷனையும் கெடுத்து போடுகிறாள். उसके दिल और दिमाग को खराब कर देता है। அவருடைய எண்ணங்களை அவருடைய இருதயத்தை கெடுத்து போடுகிறாள். इसलिए आगे हारून चिल्लाता है। எனவே தான் அங்கே ஆரோன் அப்படியாய் கதறுகிறான். कैसे मैं अपने शरीर को सड़ते देखूंगा? எப்படி நான் என்னுடைய சரீரம் அங்கே அழுகி போவதை நான் பார்க்க முடியும்? उसको अपने ऊपर लेता है। அதை தான் மேல எடுக்கிறாரு. प्रभु के नाम की स्तुति प्रशंसा हो। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. सुबह के समय आपसे परमेश्वर बातचीत करने पाए, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களோடு கூட लेकिन பேசுவார். इसका नतीजा क्या हुआ उसके ऊपर मैं ज्यादा जोर देने के लिए चाहता हूँ। இதனுடைய விளைவு என்ன ஆயிற்று அதை குறித்து கொஞ்சம் பேச इस விரும்புகிறேன். अध्याय का पढ़ने समय कांपते हैं, இந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது ஒரு நடுக்கம் लेकिन உண்டாகிறது. उसके नतीजा के ऊपर मैं थोड़ा सा आपका ध्यान करने के लिए चाहता அதனுடைய हूँ। விளைவை குறித்த காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லட்டும். वहां पर क्या लिखा है? அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? 15वां पद को पढ़िएगा। 15வது அதிகாரத்தை வசனத்தை பார்க்கலாம். मरियम 7 दिन तक छावनी से बाहर बंद रही और जब तक मरियम फिर आने न पाई तब तक लोगों ने प्रस्थान न किया। மிரியாம் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்தாள். மிரியாம் சேர்த்துக் கொள்ளப்படும் மட்டும் ஜனங்கள் பிரயாணம் பண்ணாதிருந்தார்கள். प्यारों, इस बात के समय याद रखिएगा, எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையில் நினைவிலே கொள்ளுங்கள். मरियम जो लोगों को आनंद के साथ आगे बढ़ाने के लिए उत्साह देने वाली थी, இந்த மிரியாம் எப்பொழுது ஜனங்களை சந்தோஷமாக முன்னேறுவதற்கு உதவி செய்தாளோ, कानान के ओर हम जा रहे हैं, கானானை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கிறோம். हम अपने लक्ष्य की ओर बढ़ रहे हैं, ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த இலக்கை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். हमारे प्रॉमिस लैंड जो वायदा किया वो देश के ओर हम बढ़ रहे हैं, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிறோம். आनंद के साथ हम आजादी के साथ जा रहे हैं, விடுதலையோடு கூட சந்தோஷத்தோடு கூட போகிறோம். ऐसा आगे बढ़ाने वाली, அப்படியாக ஜனங்களை உற்சாகப்படுத்தி நடத்துகிறவள் इसके चलते अभी 7 दिन तक प्रस्थान नहीं कर सके। இதன் நிமித்தமாக 7 நாட்கள் எல்லா காரியங்களும் நிறுத்தி வைக்கப்படுகிறது. If you become a stumbling block for the progress of somebody towards their goal, you are guilty. अगर आप किसी को अपने निशान तक पहुंचाने के बाद में रुकावट बन जाएंगे, आप अपने आप को दोषी ठहराते हैं. भूलिए मत, இதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். दूसरे के उनके लिए परमेश्वर रखी हुई उस बात के ओर बढ़ने में आप जब रुकावट का कारण बनते हैं, परमेश्वर आपको बहुत क्रोध के साथ आपके साथ वो बर्ताव करना पड़ता है। மற்றவர்கள் தங்களுடைய லக்கை அடைகிற காரியத்திலே எப்பொழுது நீங்கள் தடைக்கல்லாய் மாறுகிறீர்களோ, ஆண்டவர் மிகுந்த உக்கிரத்தோடு கூட உங்களுக்கு எதிரிட்டு வருகிறார். मिरियम को याद करने के लिए परमेश्वर ने क्यों कहा? மிரியாமை ஞாபகப்படுத்தும்படி ஆண்டவர் ஏன் சொல்லுகிறார்? एक वक्त में ये एंथुसियाज्म देने वाली थी, ये ஒரு கட்டத்திலே இந்த மிரியாம் மற்றவர்களுக்கு ஒரு உற்சாகமானவளாய் காணப்பட்டாள், एनकरेज करने वाली थी, மற்றவர்களை மிகவும் உற்சாகப்படுத்தி நடத்துகிறவளாய். लेकिन अभी इसी के चलते पूरे 3 मिलियन इजरायली लोगों का याद
यात्रा बंद हो गया। ஆனால் இப்பொழுது இந்த காரியத்தின் மூலமாக 3 மில்லியன் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே நிறுத்தி வைக்கப்படுகிறார்கள். कितनी बुरी बातें यहाँ हुई है। எவ்வளவு மிக மோசமான ஒரு காரியம் நடக்கிறது. इस सुबह के समय परमेश्वर हमें किसी को भी उसी प्रकार के स्थान में न लाने पाए। இந்த காலவேளையிலே நம்மிலே ஒருவரை கூட ஆண்டவர் இப்படிப்பட்ட இடத்துக்கு கொண்டு வந்துட வேண்டாம். प्रभु आपसे बातचीत करने पाए। ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. एक और बात को भी मैं यहाँ पर लाने के लिए चाहता हूँ। இன்னும் ஒரு காரியத்தை இங்கே கொண்டு வர விரும்புகிறேன். अबीमेलेक के बारे में हम लोग क्या देखे थे? அங்கே அபிமெலேக்கை குறித்து நாம் என்ன பார்க்கிறோம்? और वहां पर फिर व्यवस्था विवरण उसका 25वां अध्याय को खोलिए। உபாகமம் 25வது அதிகாரத்தை திருப்பலாம். उस वचन को फिर पढ़िएगा। அந்த வசனத்தை திரும்பமாக வாசிக்கலாம். व्यवस्था विवरण 25वां अध्याय, உபாகமம் 25வது அதிகாரம் 17 और 18 पद। 17 18வது வசனங்கள். आप यहाँ भी उसी बात के दृष्टिकोण से देखिएगा, आपका पता चलेगा। அதே விதமான கண்ணோட்டத்தில் இதையும் நீங்கள் பார்ப்பீர்களானால் உங்களுக்கு புரிய வரும். स्मरण रख कि जब तुम मिस्र से निकल कर आ रहा था तब अमलेक ने तुझसे मार्ग में क्या किया, अर्थात उनको परमेश्वर का भय न था, इस कारण उसने जब तुम मार्ग में तखा मांदा था तब तुझ पर चढ़ाई करके जितने निर्बल होने के कारण सबसे पीछे थे उन सबों को मारा। எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இளைத்து விடாய் துருக்கையில் பின்வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. अमलेक के विरोध में इजरायली लोग लड़ाई करने के लिए तैयार भी नहीं थे, उनका कोई लक्ष्य भी नहीं था। அமலேக்குக்கு விரோதமாக இஸ்ரவேலர்கள் அங்கே சண்டையிடுவதற்கான அங்கே காரியங்களை அவர்கள் செய்யவில்லை, அதனுடைய காரியங்களும் அங்கே உண்டாகவில்லை. परमेश्वर ने उनको कानान के लिए बुलाया। ஆண்டவர் அவர்களை கானான் தேசத்திற்கு அழைத்திருந்தார். इजरायली लोग अमलेक से लड़ने के लिए गए भी नहीं थे। அங்கே அவர்கள் அமலேக்கியரோடு சண்டையிடுவதற்காக அங்க போகவும் இல்லை. लेकिन अमलेक जलन के चलते वो इस काम को अपने से कर रहा। ஆனால் இந்த அமலேக்கியர்கள் அவர்கள் மேல இருந்த எரிச்சலினாலும் பொறாமையினாலும் இவைகளை செய்கிறார்கள். उन्होंने क्या किया? அவர்கள் என்ன செய்தார்கள்? उसका कारण भी प्रभु का वचन में एकदम लिखा है। அதனுடைய காரணமும் வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. जो परमेश्वर से सही ढंग से डरता नहीं, யார் தேவனிடத்திலே சரியான பயமில்லாத வாழ்க்கை வாழ்கிறார்களோ किसी को भी मारने के लिए तैयार रहता है। அவர்கள் எந்த மனிதரையும் கொலை செய்வதற்கு ஆயத்தமாய் விடுவார்கள். कमजोर लोगों का खास करके मारता है। பலவீனரை விசேஷமாக அவர்கள் கொலை செய்வார்கள். सावनी में जो पीछे खड़े हैं उनको मारने के लिए कोशिश அவர்கள் करता है। பாளையத்திலே பின்தங்கினவர்களை கொலை செய்ய ஆரம்பிப்பார்கள். थोड़ा सा सोचिएगा, கொஞ்சம் யோசித்து ये பார்க்கலாம். अमलेक का क्या काम था? இங்க அமலேக்கியர்கள் இங்க என்ன வேலை? अरे इजरायली लोग जा रहे हैं कानान के ओर। இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை நோக்கி போகிறாங்க. इजरायली लोग अपना बुलाए हुए देश के ओर जा रहे हैं। இஸ்ரவேல் ஜனங்கள் அழைக்கப்பட்ட தேசத்துக்கு நேரே போறாங்க. उनके लिए ठहराए हुए स्थान में जा रहे हैं। அங்கே எங்கே அவர்கள் அழைக்கப்பட்டார்களோ வாக்கு பண்ணப்பட்ட இடத்துக்கு लेकिन போறாங்க. ये अमलेक क्या कर रहा है? ஆனால் இங்க அமலேக்கியர்கள் என்ன செய்றாங்க? उनके विरोध में அவர்களுக்கு விரோதமாக सामना नहीं किया, அவர்களுக்கு அங்க விரோதமா ஒண்ணும் செய்யல, सामने नहीं किया, முன்னாடி எதுவும் செய்யல, लेकिन पीछे से चतुराई से, பின்னாடி இருந்து தந்திரமா, इन अ कनिंग वे, इन अ क्राफ्टी वे, மிகவும் தந்திரமாக पीछे से मार रहा। பின்னாடி இருந்து. प्यारों, आजकल भी कई दुनिया में लोग ऐसे ही पाए जाते हैं। இன்றைய நாட்களிலே இப்படியே अनेक ஜனங்களை நாம் உலகத்திலே பார்க்க முடிகிறது. सामने लड़ेगा नहीं, முன்னாடி வந்து சண்டை போட மாட்டாங்க, पीछे से काम करेगा। பின்னாடி இருந்து வேலை செய்வாங்க. कमजोर लोगों को खत्म करने के लिए कोशिश करेगा। பலவீனமானவங்க எல்லாம் அடிச்சு நொறுக்க और பாப்பாங்க. आपको मालूम है कि इसके बारे में मूसा ने यूसु से कहा था। இந்த காரியங்களை எடுத்து மோசே யோசுவா இடத்துல சொன்னதை, वो लड़ाई में भेजा था, அங்கே யுத்தத்துக்கு போகிறவர், वो वहां यहोवा निशी नाम करके यहोवा ने अपने को साबुत किया। அங்கே ஆண்டவர் யெகோவா நிசியாக தன்னை அங்கே நிரூபித்தார். उसके बारे में ज्यादा बोलना नहीं चाहता, அதை குறித்து அதிகமாய் சொல்ல விரும்பல. परंतु एक बात, ஆனால் ஒரு காரியம், ஒரு காரியம், they were pulling the legs of somebody who is progressing. जो व्यक्ति आगे बढ़ रहे हैं उनका पैर को खींचने का काम ये लोग कर रहे हैं. उनका पैर को खींचने का, वो அவருடைய கால்களை பிடிச்சு இழுக்கிற வேலை. इस बात को कोई कहा होगा, लेकिन मैं आपको याद दिलाने के लिए चाहता हूँ। இது ஒருவேளை இந்த காரியத்தை சொல்லி இருக்கலாம், மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புறேன். श्रीलंका में जाइएगा, आपको कोई कहानी बतलाएंगे। ஸ்ரீலங்கா நீங்க போனீங்கன்னா இப்படி சில கதைகளை சொல்லுவாங்க. जब युद्ध हो रहा था, சண்டை நடக்கும்போது बहुत एक बड़ा गड्ढा खोदा गया,
பெரிய ஒரு ஆழமான குழி அங்கே வெட்டப்பட்டது. और उसमें पोर्चुगीज के लड़ाकू सोल्जर्स को डाला गया। அந்த போர்ச்சுகல் நாட்டை சார்ந்த யுத்த வீரர்களை உள்ள போட்டாங்க. उसमें एक बहुत बड़ा ढक्कन भी लगा दिया, அதுல பெரிய மூடியை வச்சு அடைச்சிட்டாங்க. लोहा का ढक्कन जिसको नहीं हटा सकते, பெரிய இரும்புனால செய்த பெரிய உலோகத்துல உள்ளது, அதை நகட்ட முடியாது. ताकि और बाहर आ सके। அவங்க வெளியே வர முடியாம போயிட்டு फिर थोड़ा दूर में கொஞ்சம் தூரம் தள்ளி एक और बहुत बड़ा गड्ढा खोदा गया, பெரிய குழி, ஆழமான மறுபடியும் ஒரு பெரிய குழி. उसमें जापानी लोगों को डाला गया, அங்க ஜப்பான் நாட்டை சார்ந்த வீரர்கள் எல்லாம் உள்ள போட்டாங்க. जापान के सोल्जर्स को डाला, அங்க உள்ள வீரர்கள் எல்லாம் உள்ள போட்டாங்க. उनको भी एक बहुत बड़ा ढक्कन लगा, அங்கேயும் பெரிய ஒரு மூடியை வச்சு அடைச்சிட்டாங்க. उसको हटा नहीं सकते। அதை நகட்ட முடியாது. फिर तीसरा गड्ढा खोदा गया, மூன்றாவது ஒரு பெரிய குழி அங்கே வெட்டப்பட்டது. उसमें तमिल लोगों को डाला गया, அங்க தமிழ்நாட்டை சார்ந்தவங்க எல்லாம் உள்ள போட்டாங்க. कोई ढक्कन उक्कन नहीं। அங்க மேல எந்த மூடியுமே போடல. तो जो गया पूछा, अरे भाई पोर्चुगीज लोगों के लिए आपने इतना बड़ा ढक्कन लगा दिया था कि ये जब बाहर आ जाने। அங்க போய் கேட்டாங்க, போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவங்களுக்கு போட்டிருக்கீங்க, பெரிய வெயிட்டான மூடி போட்டிருக்கீங்க. जापानी लोगों को आपने डाक कर रखा है, அங்க ஜப்பான் தேசத்தை சார்ந்த வீரர்களுக்கும் பெரிய மூடி வச்சு அடைச்சிருக்கீங்க. लेकिन तमिल लोगों के लिए कुछ नहीं किया। ஆனா தமிழ்நாட்டை சார்ந்தவங்களுக்கு மூடி வைக்கல. क्या कारण है? என்ன காரணம்? साहब ये आसान है, அவங்க சொன்னாங்க, இது ரொம்ப சுலபம். ये जो पोर्चुगीज है ना, एक के ऊपर एक चढ़ के नीचे वाला मर भी जाए, ऊपर वाला का बचा लेगा। இந்த போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் ஏறி கீழே உள்ளவன் தான் நசுங்கி செத்தாலும் பரவாயில்ல, யாரையாவது ஒருத்தரை காப்பாத்திடுவான். कुछ लोगों को तो बाहर विदा कर देंगे, கொஞ்சம் பேரையாவது மேல அனுப்பிடுவான் வெளியில. जापानी लोग नाटे हैं, लेकिन तो भी वो भी वैसे ही है। ஜப்பான் நாட்டை சார்ந்தவங்க கட்டையா தான் இருப்பாங்க, ஆனாலும் அவங்க இதே மாதிரி காரியங்களை செய்வாங்க. लेकिन तमिल लोग वैसे ही हैं, ஆனா தமிழ்நாட்டை சார்ந்தவங்க எப்படி? एक के ऊपर चढ़ने से टांग खींच लेगा, ஒருத்தன் கொஞ்சம் மேல ஏறிட்டான் அப்படின்னா காலை பிடிச்சு இழுத்துருவான். थोड़ा सा भी उनका थोड़ा सा टांग खींच लेगा, அவங்க உடனே காலை பிடிச்சு இழுத்து போட்டுருவாங்க. इसलिए कोई ढक्कन का आवश्यकता ही नहीं है तमिल लोगों के लिए, वो अपने आप में लड़के खत्म हो जाएगा। எனவே மூடிக்கெல்லாம் வைக்கிறதுக்கு வேலையே இல்லை, அவங்களுக்குள்ளே சண்டை போட்டு முடிச்சிருவாங்க. ये श्रीलंका में इसको लोग हमेशा कहते हैं, ஸ்ரீலங்காவில் இதை எப்பவும் சொல்லப்படுகிற ஒரு கதை. प्यारों, எனக்கு அருமையானவர்களே, ये आत्मिक संसार में भी लागू है। இது ஆவிக்குரிய உலகத்திலும் இது நடக்கிறது. आप खेखड़ा का देखते हैं ना, क्रैब्स, நீங்க அங்க தவளையை பார்த்திருக்கீங்க? तवड़ अल्ल, நண்டை பார்த்திருக்கீங்க? एक दूसरे के खींच के ஒண்ணு இழுத்துவோம். अमले का स्वभाव वही है, இந்த அமலேக்கருடைய சுபாவம் இப்படியா இருக்குது. पीछे के टांग खींचने वाला, அங்க பின்னாடி இருந்து கால்களை பிடிச்சு இழுக்கிறது, कमजोर लोगों को मारने वाला, பலவீனர்களை அடிக்கிறது, उनको एकदम निराशा में डालने वाला, அவர்களை மிகவும் இளைப்புக்குள்ளாக அவங்களை அனுப்புறது. उनका लक्ष्य क्या है? அவருடைய லட்சியம் என்ன? इस्राएली लोग आगे नहीं बढ़ना है, இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னேறி செல்லக்கூடாது, अपने निशाने की ओर नहीं बढ़ना है, அவர்களுடைய அந்த நோக்கத்துக்கு நேராக போகக்கூடாது. मिरियाम की गलती भी वही काम को किया, மிரியாமுடைய வேலையும் இதே காரியத்தை தான் செய்தது. अमले के काम भी यही काम किया, அமலேக்குடைய வேலையும் இதே காரியத்தை தான் செய்தது. प्रभु कहता है याद रखो, ஆண்டவர் இதை தான் சொல்றாரு, நினைவு கூர். मैंने दोनों को छोड़ा नहीं, ரெண்டு வரையும் நான் விட்டு வைக்கல. मिरियाम को मैंने खोड़ की बीमारी देके, மிரியாமுக்கு நான் குஷ்டரோகத்தை நான் அனுப்பினேன், लेकिन अमलेक को बिल्कुल सत्यानाश करने के लिए वाचा बांधा। ஆனால் அமலேக்கியர்களை பூமியில் இராதபடி சத்தியநாச, அதாவது முற்றிலும் அவர்களை அழித்து போடுவதற்கான हमारा காரியம். भाई को प्रेजेंटेशन करना है, इसलिए मैं अपना संक्षेप में इस बात को अंत करता हूँ। இங்கே நாம் தொடர்ச்சியாக சில காரியங்கள் டிஸ்ப்ளே பண்ண இருக்கிறதுனால நான் சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். एक बहुत बड़ा प्रश्न हमारे अंदर होना है, பெரிய ஒரு கேள்வி நமக்குள்ளே உண்டாகட்டும். क्या मैं किसी के तरक्की के लिए, उन्नति के लिए रुकावट हूँ? நான் யாருடையாவது முன்னேற்றத்திற்கு நான் தடையா இருக்கிறேனா? किसी का भी, யாருக்காவது, किसी का भी, யாருக்காவது उनको कर्तव्य करने से मैं खींचता हूँ क्या? அவருடைய வேலையை செய்கிற அந்த காரியத்தில் அவர்களை பிடிச்சு நான் இழுத்து போடுறேனா? मैं अपने गर्व से या अपने अहंकार से, என்னுடைய கர்வத்தினால, என்னுடைய பெருமையினால, மேட்டிமையினால, अपने अधिकार से किसी को खींचने के लिए என்னுடைய அதிகாரத்தினால மற்றவர்களை இழுத்து போடுறேனா? भले आप इनकरेज नहीं करते होंगे, ஒருவேளை நீங்க அவர்களை உற்சாகப்படுத்தாம இருக்கலாம், भले आप उनको आगे बढ़ाने के लिए मदद नहीं करते होंगे, ஒருவேளை அவர்கள் முன்னேறி செல்வதற்கு அவங்களுக்கு உதவி செய்யாம இருக்கலாம், लेकिन कभी भी किसी भी तरह किसी की उन्नति के लिए आप रुकावट का कारण मत बने। ஆனால் நீங்க
மற்றவருடைய முன்னேற்றத்திற்கு ஒரு நாளும் தடைக்கல்லாய் மாறிவிடாதீங்க. क्यों दोनों में एक बात को देख सकते हैं. ரெண்டு பேருடைய காரியத்திலும் ஒரே விஷயத்தை பார்க்கிறோம். वहां परमेश्वर पूछता है, அங்கே ஆண்டவர் கேட்கிறார், तुमको डर क्यों नहीं रहा? ஏன் உனக்குள்ளே பயம் இல்லாமற் போயிற்று? मिर्याम और हारून से पूछता है, மிரியாம் இடத்திலே ஆரோன் இடத்திலே ஆண்டவர் கேட்கிறார், உனக்குள்ளே பயம் இல்லாம போயிடுச்சு என்ன? तुमको डर क्यों नहीं रहा? உனக்குள்ளே பயம் இல்லாமல் போனது என்ன? मेरा दोस्त है, என்னுடைய சிநேகிதன், मेरा दोस्त है, என்னுடைய சிநேகிதன், विश्वास योग्य है, அவன் மிகவும் உண்மை உள்ளவன். क्यों तुमको डर नहीं रहा? ஏன் உனக்குள்ளே பயம் இல்லாமல் போயிற்று? यह हमले के बारे में कहता है, இங்கே அமலேக்கை பார்த்து கேட்கிறார், परमेश्वर से डर नहीं रहा. அவனுக்கு பயம் இல்லாத மனுஷன், கர்த்தரை குறித்த பயம் இல்லாத மனுஷன். परमेश्वर का डर नहीं है, वो सोचता हम किसी से डरते नहीं, ईश्वर से भी नहीं डरते. யார் நினைக்கிறாங்களா எதுக்கும் யாருக்கும் பயப்படுறது இல்ல, அவன் கடவுளுக்கும் பயப்படாத மனுஷனா தான் இருப்பான். जो मुंह में आता मैं बोलूंगा, நான் எது என் வாயில வருது நான் சொல்லுவேன், जो मेरे मन में आता मैं बोलूंगा, நான் என் மனசுல படுறதெல்லாம் சொல்லுவேன், मैं आगे पीछे सोचूंगा नहीं. நான் முன்னாடி பின்னாடி எதை யோசிக்கிறது இல்ல. मैं बहुत सही आदमी. நான் தான் பெரிய ஆளு, சரியான ஆளு. वो व्यक्ति परमेश्वर के क्रोध के लिए अपने को निशाना बनाता है. அப்படிப்பட்ட மனிதன் தேவனுடைய கோபத்திற்கு இடத்திலே தன்னை கொண்டு வந்து நிறுத்துகிறான். प्रभु कहता है, ஆண்டவர் சொல்றாரு, तुम कानान में जाकर रहोगे, நீ கானான் தேசத்தில் இருக்கும் பொழுது मेरी दीवी आशीषों को अपनाओगे, எப்பொழுது நன்னால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை நீ பார்க்கிறாயோ, लेकिन इन बातों को भूलना नहीं. இப்படிப்பட்ட காரியங்களை மறந்து விடாதே. इन बातों को मन में रखो, இப்படிப்பட்ட காரியங்களை மனதிலே கொள். क्योंकि ये न केवल तुम्हारे लिए परंतु आने वाले सारे पीढ़ियों के लिए भी को याद करना जरूरी है. ஏனென்றால் இது உனக்கு மாத்திரமல்ல, வரக்கூடிய சந்ததிகளுக்கும் இது தேவை. प्रभु हमसे बातचीत करने पाए. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. प्रभु किसी न किसी रीति से मैं किसी का ठोकर का कारण नहीं बनूंगा. ஆண்டவரே, நான் எந்த ஒரு மனிதனுக்கும் தடைக்கல்லாய் மாறிவிடக் கூடாது. प्रभु ने कहा, ஆண்டவர் சொன்னார், इन छोटे में से छोटे के लिए ठोकर का कारण अगर बनेगा, उसको पत्थर बांध के समुद्र में डालना आसान रहेगा. இந்த சிறியரில் ஒருவனுக்கு யார் இடரல் உண்டாக்குகிறார்களோ அவருடைய கழுத்திலே எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்திலே போடுவது அரிதாயிருக்கும். आपको मालूम है, உங்களுக்கு தெரியும், उसामा बिन लादेन को जब अमेरिका के सेना ने पकड़ा, உசாமா பின் லாடனை எப்பொழுது அமெரிக்க படைகள் அங்கே பிடித்ததோ, उस कहानी को देखिएगा आपको हार्ट अटैक हो जाएगा. அந்த காட்சிகளை நீங்க ஒருவேளை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். उसामा बिन लादेन को साधारण तौर से पकड़ नहीं सकते थे, लेकिन अमेरिका के लोगों ने सैटेलाइट के द्वारा उसकी जगह का खोज छानबीन करके और पाकिस्तान में से उसको पाकिस्तान सरकार से बोल दिया चुप रहना, कुछ आवाज़ नहीं देना करके एकदम आराम से उसको उठा लिया था. அங்கே ஒசாமா பின் லாடனை பிடிப்பது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் சேட்டலைட் மூலமாக அவருடைய காரியங்கள் எல்லாம் கண்காணித்து பாகிஸ்தான் அரசாங்கத்தை சொன்னாங்க, நீ ஒன்றும் பேசக்கூடாது என்று சொல்லி எளிதாய் போய் பிடித்து விட்டார்கள். एक गांव में बैठा हुआ था, அவன் ஒரு கிராமத்தில் உட்கார்ந்துருந்தான், घर बना के वहीं रहता था, அங்கேயே வீடு கட்டியிருந்தான். उसको पहचानना आसान नहीं था. அவனை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு எளிதல்ல. पकड़ के அவர்கள் பிடிச்சிட்டாங்க, ले जाके அவங்க கொண்டு போனாங்க. उस समय जॉर्ज बुश जूनियर राष्ट्रपति था. அங்கே அங்கே உள்ள ஜனாதிபதியாக ஜார்ஜ் புஷ் ஜூனியர் இருந்தார். क्या क्या मालूम है? அவர் என்ன செய்தார் தெரியுமா? मोटा जंजीर लाके பெரிய தடிமனான இரும்பு சங்கிலினால उसामा बिन लादेन का शरीर में बांध के அங்கே பின் லாடனுடைய பாடியை கட்டி समुद्र के भीतर डाल दिया. அங்கே ஆழமான சமுத்திரத்தின் மத்தியிலே போட்டு விட்டார்கள். किसी न किसी रीति से वो नहीं निकले, அவர்கள் ஒரு நாள் ஏதாவது ஒரு விதத்திலையும் வெளியே வந்துடக்கூடாது, किसी भी तरह निकले नहीं. எந்த ஒரு சூழல்லையும் வெளியே வந்துடக்கூடாது. एक मिनट याद रखिए, ஒரு காரியத்தை நினைவில் கொள்ளுங்க, यही बात परमेश्वर यीशु कहता है. இதே காரியத்தை தான் இயேசுவானவர் சொல்லுகிறார். अगर एक छोटे में से छोटे को ठोकर का कारण बनोगे, சிறியரான ஒருவருக்கு நாம் தடைக்கல்லாய் மாறும் பொழுது पत्थर बांध के समुद्र में डालना तुम्हारे लिए आसान रहेगा. கற்களை கழுத்துல கட்டி சமுத்திரத்திலே போடுவது உங்களுக்கு எளிதாக இருக்கும். जो परमेश्वर ने बिना पुकारे हुए लोगों को खोज काज के जाके चंगा किया था, தன்னை நோக்கி கூப்பிடாத ஜனங்களுக்கும் தாமாக சென்று சுகமளித்தாரோ அந்த ஆண்டவர் 38 साल पड़ा हुआ, उसने पुकारा नहीं, पहचाना नहीं, लेकिन यीशु जाके उसको चंगा कर रहा. 38 ஆண்டுகளாக வியாதிப்பட்டிருந்த அந்த மனிதன் ஆண்டவரை பார்த்து கூப்பிடல, கதறல, ஆனால் ஆண்டவர் போனார். मां के पेट से
जन्म से अंधा था, वो आदमी पुकारा नहीं, लेकिन यीशु ने उसको बुला के उसको चंगा किया. தாயின் வயிற்றிலிருந்து குருடனாய் பிறந்த அந்த மனிதன் ஆண்டவரை பார்த்து கூக்குரடல, ஆனால் ஆண்டவர் தாமாக போனார். प्रभु के नाम की स्तुति प्रशंसा हो. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. उतना दया से भरा हुआ मेरा प्रभु, அவ்வளவு தயவு நிறைந்த என்னுடைய ஆண்டவர் जहां ठोकर के कारण के देखता है, எப்பொழுது இடரல் உண்டாக்குறவனை அங்கே பார்க்கிறாரோ, इतना भारी दंड को उसके ऊपर पुकारता है. இவ்வளவு பெரிய தண்டனையை தன்னுடைய வாயினால் சொல்லுகிறார். पत्थर को बांध के समुद्र में डालना आसान. கல்லை கட்டி சமுத்திரத்திலே அமிழ்த்து விடுகிற காரியம். मैं और आप किसी को उत्साहित करके आगे बढ़ाने, ताकि उनके लिए रखी हुई उस निशाने के ओर बढ़ से पाए. நீங்களும் நானும் மற்றவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற காரியங்களுக்கு நேரே நடத்துவதற்கு நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். इसीलिए हम बुलाए गए हैं, எனவே தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். श्रापित करने के लिए नहीं, சாபத்தை சொல்வதற்காக அல்ல, उनको उत्साहित करने के लिए. உற்சாகப்படுத்துவதற்காக. लेकिन अनेक लोग इस बात को भूलने के कारण परमेश्वर का डर उनके अंदर नहीं. அநேகர் இந்த காரியங்களை மறந்து விட்டபடினாலே தேவனை குறித்த பயம் அவர்களுக்குள்ள இல்லை. और 19वां पद को भी पढ़ लीजिएगा ताकि मालूम हो. 19வது வசனத்தையும் வாசிப்போம். व्यवस्थावरण 25 अध्याय का 19वां पद. உபாகமம் 25வது அதிகாரம் 19வது வசனம். इसलिए जब तेरा परमेश्वर यहोवा उस देश में जो वो तेरा बाग करके तेरे अधिकार में कर देता है, तुम्हें चारों ओर के सब शत्रुओं से विश्राम दे, तब अमलेक का नाम धरती पर से मिटा डालना और तुम इस बात को न भूलना. உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்தரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பாற பண்ணும்போது நீ அமலேக்கின் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிய பண்ண கடவாய். இதை மறக்க வேண்டாம். इसको भूलना नहीं, இதை மறக்க வேண்டாம், भूलना नहीं. இதை மறக்க வேண்டாம். लॉर्ड, आप इसको भूलने के लिए ताकत देना करके मैं प्रार्थना कर रहा हूं, लेकिन आप कहते हैं भूलना नहीं. ஆண்டவரே, இதை மறந்துடணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், ஆனா நீங்க மறக்க வேண்டாம்னு சொல்றீங்க ஆண்டவரே. लेकिन किसी के उन्नति के विरोध में जो खड़ा है, उसके विरोध में मैं खड़ा हूं करके परमेश्वर खुद कहता है. ஆண்டவர் சொல்லுகிறார், மற்றவருடைய முன்னேற்றத்திற்கு தடையாய் நிற்கிறவர்களுக்கு நான் எதிராக நிற்கிறேன். ये पुराना नियम की बात नहीं है, मैंने नया नियम से यीशु मसीह की बात को मैंने आपको सुनाया. இது பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய காரியங்கள் மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொன்னதையும் நான் உங்களுக்கு சொன்னேன். आइए हम सिर झुकाएं, கண்களை மூடி ஜெபிக்கலாம்.